என்னண்ணாச்சு? ஹாய் ப்ரோ. பாய் ப்ரோ. என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஏத்திட்ட ப்ரோ. இரு ப்ரோ வரேன். பேட்டரி உட்காந்துட்டு. ஏன் அப்பாடியோ. ஏன்டா வீடியோ எல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டு வழியா நம்ம வந்து மதுரை விட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து விற்கிறனுக்கும் நம்மளை மதிச்சு தங்க வச்சுக்கிட்ட அந்த அண்ணனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஆள் எப்படின்னா நைட்டு வந்து நம்ம கூடயே தங்கியிருந்தாரு. எப்படின்னா நீங்க படுத்துக்க, நான் வெளில படுத்திருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் படுத்திருந்தாரு. அந்த அண்ணா வந்து அவங்க காலையிலே தூக்கத்தில் எழுப்பிட்டு என்ன மணி ஆயிடுச்சுன்னா குளிக்கணும்னு மோட்டர்லாம் போட்டு விட்டு தண்ணிலாம் போட்டுட்டு குளிக்க வச்சு இந்த அண்ணன் தான் அந்த அண்ணன். அண்ணா பாய். அது என்ன ரொம்ப ஓகே ரைட். இங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி வச்சு வண்டிக்கு வந்து ஃபியூல் போட்டுக்கலாம். கருணே எத்தனை பாயிண்ட்? 4 பாயிண்ட் நடந்ததா? தேங்க்ஸ் சொல்லுண்ணா. கொஞ்சம் அது பெட்ரோல் டக்குன்னு உள்ளே இறக்கிருக்கு. ஓகே பெட்ரோல் அடிச்சாச்சு. காஸ்ட் ஏதோ கம்மியாகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்க, ஒரு வழியா நம்ம வந்து ஈசிஆர தொட்டாச்சு. இன்னும் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 7 மணி ஆகுதுங்க. 6:30க்கு நம்ம வந்து ரூம்ல இருந்து அங்க இருந்து கிளம்பணும். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா மணி 7. அங்க பாருங்க எதுக்க பாருங்க அந்த மலை இருக்கிறதுக்கு அதுக்கு மலை கிட்ட போற மாதிரியே இருக்கு. மலை நவந்து நவந்து போற மாதிரியே இருக்குங்க. வேற லெவலா இருக்கு. கரெக்டா என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 392 கிலோமீட்டர் இருக்குங்க பெங்களூருக்கு. அங்க போயிட்டு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எங்க இருக்குன்னு கரெக்டா மேப் போட்டு போகணும். 7 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு காமிக்குது. பாப்போம் எத்தனை மணிக்கு போறோம் என்னன்னு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நேற்று வந்து அந்த Z900 பார்த்து வேகமா போய் இருக்கிற பெட்ரோலும் புடுங்கிட்டு போயிட்டு ஒரேதான் இருக்கிற பெட்ரோலும் ஃபுல்லா உறிஞ்சி தள்ளிட்டு, அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு 60-70 அந்த இதுலயே 60-70 அதுலயே வந்து கொஞ்சம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. எங்கங்க யோசிக்கதான் தோணுது, டக்குனு இழுத்து கொண்டு விடுது. என்ன பண்றது? ஐயோ சுத்திலும் ஃபுல்லா மழைங்க. வேற மாதிரி அங்க பாருங்க. ஃபுல்லாவே மழை தான். அது மேல ஏதோ கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா படியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பாதை மாதிரி இருக்கு. ஆனா என்ன கோயிலுன்றது தெரியல. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு சத்தியமா சொல்றேன் டைமே இல்லைங்க. ஏன்னு வச்சுக்கலாம், எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் நிறைய வேலை இருக்கு. நிறைய வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் போகணுமா? போகாம இருந்தா தப்பா போயிடும். அதனால ரொம்ப நெருங்கின பசங்க வேற. அதனால வந்து முடிஞ்சாலும் ரைடை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்க தான் பார்க்கணும். டைம் பாத்தீங்கன்னா மணி இப்போ வந்து 7:50 ஆகுதுங்க. அடி பிரிச்சாச்சுங்க வண்டி அந்த ரோட்ல போட்டு. சரியான பாஸ்ட் நான் ஸ்டாப்பா அடிச்சு போயிட்டே இருக்கோம், எங்கேயுமே நிக்கல. இன்னும் நம்ம பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 310 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டா 300 கிலோமீட்டர்ல வந்து நிறுத்திட்டு வண்டியை போட்டு சாப்பிடலான் இருக்கோம். நம்ம பயண வேற ஆளே காணும், எங்க போனானே தெரியல. ஐயோ பெட்ரோல்ல போல. பாவம் பெட்ரோல் இல்லாம ஐயோ பங்கே இல்லை. இங்க வந்து பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வராரு. பாவம் இங்க பாருங்க எவ்வளவு தூரம் தள்ளிட்டு வராரு பாருங்க. காலையில ஆபீஸ் போகும் போல. என்னன்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? எவ்வளவு தூரம் இருக்கு பெட்ரோல் பங்கு? வேற டாப் பண்றாங்க. இடம் வந்து ஏத்த வேறயா? எப்படி தள்ளிட்டு வராரு பாத்தீங்களா? கால் எடுத்துங்கண்ணா. வந்து கரெக்டா பெட்ரோல் பங்க் 2 கிலோமீட்டர் இருக்காங்க. பாவம் அண்ணா வந்து எவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தாருன்னு தெரியல பாவம். ஓகேவாண்ணா? ஓகே பாய்ண்ணா. ஃபர்ஸ்ட் இங்க சாப்பிடணுங்க, பசிக்குது, லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. 14 கிலோமீட்டர் இருக்கு, அடிச்சு முடிச்சுட்டு ஒரு 17 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஒரு 300 கிலோமீட்டர்ல போய் சாப்பிடலான்ற ஒரு பிளான் தான் நம்மளுக்கு. இப்ப பயலுக்கு போன் அடிப்போம். எங்க போறானே தெரியல. நம்ம வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்துட்டோம் போல. வந்து திட்டுறான் நடந்து. பொறுமையா போனேன், பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போனேன், நான் வரணும் நானு அப்படின்னு சொல்றான். ஐயோ மொபைல் ஆஃப் ஆயிடுச்சா? வண்டி பவரே பயங்கரமா இருக்குங்க. தரமா இருக்கு வண்டி பவரு. இந்த ரோட்ல வந்து ஓட்டி பாருங்க. ஆனா முறுக்கல வண்டி வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகுது கடைசியில. அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியல. ஹோட்டல காணுமே. சத்தியமா சொல்றேன், ரோட்டை பார்த்து வெறி ஆயிட்டான் அப்ப.
வண்டி எவ்வளவுதான் ஸ்பீடுன்னு இதுவரைக்கும் இந்த வண்டியில நான் ஸ்பீடு செக் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நான் செக் பண்றேங்க. வெறியாயிட்ட போனா ஏப்பா எப்படி இருக்குங்கிறீங்க ரோடு. அக்கா மக்கா அழுத்துதுங்க வண்டி. ஓடு. இந்த இருக்கு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் இருக்கு. இது போவாங்கம்மா அது போலாமா? இந்த இருக்கு இந்த இருக்கு. அம்மா எடுத்தானா நம்ம நண்பருக்கு போன் அடிச்சு லொக்கேஷன் எல்லாம் வாங்கியாச்சுங்க. ரூம் இருக்கிற லொக்கேஷன் எல்லாம் வாங்கியாச்சு. நம்மளுக்கும் கரெக்டா நம்ம போற ரூமுக்கும் வந்து கிலோமீட்டர் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 299 கிலோமீட்டருங்க. அசால்ட்டா அடிக்கலாம். ஜாலியா போயிட்டு இருக்க வேண்டியதானுமே. பாருங்க ரோடா பாருங்க. இதுக்கு முதல்ல நம்மளுக்கு எப்படி ரோடு ஓடும் சொல்லுங்க. இதெல்லாம் கம்மிங்க. இதுக்கப்புறம் என்ன பயங்கரமா இருக்கும். ரோடெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல சரியான சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துட்டோம். அந்த இடத்துல உட்காந்துட்டோம். எந்திரிக்க முடியல. சரி போவோம் என்னப்பா நம்மள்ட்ட வண்டி இருக்கே பஸ்ஸுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. உட்காந்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு ஒரு வழியா கிளம்பியாச்சு. ஓகே வந்தாச்சு. அடுத்த டோல்கேட்டை தாண்டியாச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா மணி 12. 12ங்கிற 10 இன்னும் வந்து 252 கிலோமீட்டர் தான் இருக்கு. அடிச்சு நம்ம 12 மணிக்கெல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன். 12 மணிங்கிற மாதிரி 2 மணிக்கெல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது நேரா போயிட்டே இருக்குங்க ரோடு. வளையவே இல்லை. அது வரணும் போயிட்டு இருக்கு. உண்மையிலே ஆக்சிடென்ட் மட்டும் லாக் வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், வண்டி அப்படி முடிக்கிட்டு நான் பாட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். அது வாட்டும் போயிட்டு இருக்கு நேரம். அந்த கார்ல 2 பசங்க நம்மள முன்னாலே இருந்து சரி அப்படியே தென்னல் அப்படியே மண்டையை சாட்சி வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இருங்க காமிக்கிறாருங்க. அந்த பாருங்க அந்த பாருங்க அந்த பாருங்க. டாட்டா சொல்றான். ஓகே பாய். டாட்டா 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 டாட்டா. ஒரு செம்மையா வெட்டுக்கார கட்டணம் அடிச்சு எங்க அப்பா. பாத்து பாத்து பாத்து. இருங்க இருங்க இருங்க. பைக்கிறேன் 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 பைக்கிறேன். பாய் ப்ரோ. பாய். ஜாலியா உட்காந்து போயிட்டு இருக்காருங்க. ஹாய்ண்ணா. கோயிங் டு பெங்களூர். ஓகே ஓகே ஓகே. லடாக். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. தம்பி பிரதர். தமிழ் தானா நீங்க? தஞ்சாவூரா? ஓகே பாய்ண்ணா. பாய். ஓகே 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 தேங்க்ஸ். டீ குடிச்சாச்சு. எதில் ஒன்றாந்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா வாட்டர் பாட்டில். பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் ட்ரிப்ல நேபாள் வரப்ப சொல்கிறேன். சரணை விட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். வந்துருங்க. வண்டி ரெடி பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஓகே 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 ப்ரோ. பாருங்க சேஃபாக இருங்க. பாய். ஓகேங்க கிளம்பியாச்சுங்க. இந்த பையன் வந்து சேலம்ங்க. இந்த பையன் தான் நம்ம சரணோட ஃப்ரெண்டு. அதனால வந்து என்ன நின்று பார்த்துட்டு போவோம். இன்னுமே வந்து ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருக்கும். இந்த இது எப்படின்னா சேலம் அவுட்ரு இன்னும் போகல. இந்த ஏரி ஏரி பாலம் மட்டும் வரும். அது ஏரி முடிஞ்சிருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு போயிட்டோம்னா செம்மையா இருக்கு ரோடு. ஒரு வழியா நம்ம சேலம் அவுட்ரு வந்தாச்சு. பாருங்க பாருங்க. ஐயோ அந்த ரோடு செம்மையா இருந்ததுங்க. ஆனால் அந்த ரோடு எப்படின்னா அங்கன எங்கன்னா பாலம் போட்டு ஒரு மாதிரி குண்டு குழியமா ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதுவே அவுட்ரா இந்த சேலமானே தெரியலையே. இப்போ வந்து நம்ம பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டா 80 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டு அதுக்கு அங்கிட்ட டீ குடிச்சிட்டு வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா அடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம கூட நான் ஸ்டாப்பா ஓட்டிடலாங்க. ஆனால் வண்டியை பொறுத்த வரையும் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அதுவும் ஒரு உயிர் தானேங்க. பாவம் தானே அதுவும். போட்டு அட்டின்னு அடிச்சு பிரிச்சுக்கிட்டுலாம் போகக்கூடாது. மத்தியானம் நல்ல ஒரு மீல்ஸா சாப்பிடணும். வயிறு பசிக்குது. டெய்லியும் மத்தியானம் புரோட்டா 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 ஆம்லேட்டு இது மாதிரியே தின்னு செட் ஆக மாட்டேங்குது. பசி எடுக்குது. இன்னொன்னா வந்து உடம்புக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அதனால மத்தியானம் ஒரு நல்ல கடையை பார்த்து ஒரு சாஃப்ட் மீல்ஸ் திங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஐயோ எவ்வளவு நேரம் தருமாங்க. கண்டனர் பின்னாடியே வந்திருக்கேன். ஐயோ சரி. தலையெல்லாம் போயிட்டு இருக்கு. பிள்ளையார் தலையெல்லாம் போயிட்டு இருக்கு. உள்ள பூந்து போயிட்டு இருக்க வேண்டியதானுங்க. இந்த பாத்தீங்கன்னா டக்குன்னு வர்றப்ப இங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. எழுத்து இது என்ன சொல்றீங்க? இதுல பூந்து போலான்ட்டு போறேன். எழுத்தாப்புல வந்தாரு பாருங்க ஒருத்தர். சரியான ட்ரிப் எனக்கு. ஐயோ
அடிச்சு மோதினோம்னு வச்சுங்க, இந்த சைடு ராலி, அந்த சைடு ஃபுல்லா மண்ணு. இந்த ஜிடிஏல போக தெரியுமா, சேஸ் பண்ணி அது மாதிரியே போக வேண்டியதா இருக்கு. எப்பா, ஐயோ ட்ரெக்க பாருங்க, ஐயோ தலைகீழ கிடக்கு. ஏன் அப்பாடியோ, ஐயோ யாருங்க ஒரு முன்னாடி இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்மள்ட்ட இது பண்ணிட்டே இருக்காருப்பா. இங்க பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட் ஒரே விரட்டி போற மாதிரி போறாரு பாத்தீங்களா, அதான் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படிங்கறதுனால அப்படிங்கிற மாதிரி போறாரு. ஏன் அப்படி பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு இப்ப லக்கேஜ் இல்லைன்னு வச்சுங்க, பின்னாடி இப்ப சாப்பிட்டுருவேன், அந்த வண்டி சாப்பிட்டுரும். இப்ப லக்கேஜ் இருக்குனால எனக்கு பயமா இருக்கு, இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. இல்லன்னா இப்ப அழுத்திடும் ஒரு அழுத்தா. இந்த பாருங்க வேணுக்குனே பண்றாருங்க. நான் ஸ்லோவா இருந்தேன்னா அவரும் ஸ்லோவா ஆயிக்கிறாரு. அப்புறம் அவர் என்னன்னா நான் கிட்ட வந்தோன்னா ஃபாஸ்டா போறாரு. பிரேக் அடிக்கிறாரா, இங்க பாருங்க பாருங்க, இப்ப கிட்டாட்ட போறேன், அவரு இப்ப வேகமா போறாரு பாருங்க. இந்த பாருங்க சொன்னா இங்க பாத்தீங்களா. ப்ரோ என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஏத்திட்ட ப்ரோ, இரு ப்ரோ வர பேக்கர் எரிய ப்ரோ நீ என்னைய. நம்ம எல்லாம் ஒரு அளவுதான் ப்ரோ, அதுக்கப்புறம் சதுர விட்டுருவோம். அப்புறம் என்ன ப்ரோ நீ இந்த அழுத்து லைட்டா தான் ப்ரோ திருவுறேண்ணா. இந்த மாதிரி ப்ரோ வண்டி வர மாட்டேங்குது வர ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றேன், நான் தான் சொல்றேன்னா ப்ரோ. பாருங்க வேகமா வருவாரு ப்ரோ, வேகமா வருவாரு அப்படியே. அந்த வராரு பாருங்க புரிச்சுட்டு வராரு பாருங்க. நான் அழுத்தவே இல்லை கடைசியில, நான் அழுத்தவே இல்லை. எங்க பாருங்க. ஐயோ கடவுளே, எங்க பாருங்க. ஐயோ போகிறோம், நீ போகிறோம், உன்னால முடிஞ்சாலும் வேகமா போகிறோம், வேணாம் ப்ரோ போகிறோம். நம்ம கரெக்டா இப்ப எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பெங்களூருக்கும் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 108 கிலோமீட்டர் தாங்க இருக்கு, கரெக்டா 108 கிலோமீட்டர். என்னன்னு தெரியலங்க, நம்ம வண்டி நல்லாதான் மைலேஜ் தருது, மைலேஜ் தரும். ஆனா இப்ப எவ்வளவு தருது என்னன்னு தெரியல. நான் வந்து இப்ப மதுரையில இருந்து வந்தேன், மதுரையில இருந்து பெங்களூர் போறதுக்கு வந்து 2வது தடவை டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். இப்ப இங்க பாருங்க 2வது தடவை டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன், லோ ஃபியூல் ஆயிருந்து காமிக்குது. பயமா வேற இருக்கு, வண்டி மைலேஜ் வரும் தராம போயிட்டா இல்ல என்னன்னு தெரியல. கரெக்டா 40 தூரங்க என் வண்டி, இந்த வண்டி கரெக்டா 40 தூரம் மைலேஜ். ஆனா ஏன் இப்ப தரல என்னன்றதும் தெரியல. வண்டி வரட்டவும் இல்ல, 70 80 அதுலதான் போறோம். அப்புறம் ஏன் இவ்வளவு கம்மியா தருதுன்னு தெரியல. சரண வண்டி எல்லாம் வந்து அவன் ஒரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணானா நான் 2 தடவை பண்ண வேண்டியதா இருக்கு. 10 கிலோமீட்டர் மைலேஜ் இருந்தாலும் இந்த வண்டியை அடிச்சு நம்ம லடாக் எடுத்துட்டு போறதுதான். இதுதான் என் மைண்ட்ல இருக்கு ஃபுல்லாவே. நான் எப்பயோ என் மனசை விட்டுருப்பேன், நான் வந்து சரி போக வேண்டாம் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு. ஆனா வந்து நான் அந்த சைடு போகாம நான் வரவே மாட்டேன். வண்டியே வந்து ரிப்பேர் ஆகி நின்னாலுமே நான் லிஃப்ட் கேட்டாலும் அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்துட்டு, கன்னியாகுமரியே எனக்கு வந்துட்டு தோணிட்டு. பிளேஸ் எனக்கு அல்டிமேட்டா இருக்கு, சத்தியமா சொல்றேன், வேற மாதிரி இருக்கு. அப்படி 2 சைடும் மரமா சூப்பரா இருக்கு. அப்புறம் பூவெல்லாம் வச்சு போட்டோ ஷூட் எடுக்கலாம், தரமாடுக்கலாம். ஆனா ரோடு ஒஸ்ட் கண்டிஷனுங்க, உண்மையிலே சொல்றேன். டயர் பிளாஸ்ட் ஆயிடும் இங்கெல்லாம் வந்தா. சூப்பர் பைக் எல்லாம் எடுத்துட்டு வந்தா முடிஞ்சிட்டு வேலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிளாஸ்ட் டயர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு. இதுல எல்லாம் வர என்னாலே ஓட்ட முடியல. ஒரு எப்படி பாத்தீங்களா, வந்து எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ரோட்ல. அதுக்கு மேல வந்து க்ரூஸ் பண்ணோம்னா, அதாவது அதுக்கு மேல போட்டு வரட்டணும்னு வச்சுங்களேன், ஆமா அவ்வளவுதான், வண்டியும் காலி ஆயிடும், நம்ம பாடியும் காலி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு முன்னாடிங்க கவாசக்கில சூப்பர் பைக் போனதுங்க, எப்படி சொல்றது, அட்வென்ச்சர் மாடலு செம்மையா இருந்தது, கிரீன் கலரு. நானும் அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவங்க சரியான ஃபாஸ்டா போயிட்டாங்க. ஒரு 15 நிமிஷமா அந்த டிராஃபிக்ல போயிட்டு இருக்கோம். சரியான டிராஃபிக், மேல கட்டிக்கிட்டு இருக்காங்க போல பிரிட்ஜு, அடைச்சி நிக்குது வண்டியெல்லாம் அப்படியே. இன்னே இப்போ ஒரு ராலியார் அண்ணன் வந்து அணைச்சிட்டு இருப்பாரு. எப்பாடி ஒரு வழியா வந்துட்டப்பா. மூச்சு விட விட முடியலங்க சத்தியமா, இந்த காத்து அடிக்காதனால பைக்கையும் செக் பண்ணி தான் விடுறாங்க போல. பேட்டரி உட்காந்துட்டு 2 பைக் மணி பேட்டரி உட்காந்துறான். எதுக்கு பேட்டரி உட்காந்துது? செல்ஃப் மோட்டர் போயிட்டா பேட்டரி உட்காந்து, பேட்டரி தாண்டா உட்காந்துருக்கு. ஏய் தோடி தோடுறா, கீழே அடிக்கிறேன்,
சே அவ்வளவுதாங்க. எதுக்குங்க பேட்டரி எப்படி இப்ப உட்கார்ந்து எனக்கு இருக்க மயிராது சத்தியமா. சம்பந்தமே இல்லாம பேட்டரி இப்பதானே மாத்திரம். இப்ப 5 ரூபாய்ட்ட செலவு, இப்ப 5 300 5 400 செலவு. மறுபடியும் இப்ப பேட்டரி உட்காந்துருக்குன்னா இப்ப என்ன கதைனே புரியல எனக்கு. ஆனா ஆர்சியில வந்து முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் வந்து இப்படி இது மாதிரி வருது, நிறையவே வருது. நிறைய பேர் அந்த மெக்கானிசத்துல நிக்கிறப்ப நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிதான் வந்தாங்க. ஆர்சியும் நல்ல வண்டி தாங்க, நல்ல வண்டி தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம வண்டி ஏதோ மக்கர் பண்ணுது, ஆனா என்னன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. பார்த்துப்போம். 35 கிலோமீட்டர் இருக்குங்க ரூமுக்கு போறதுக்கு. பசங்க வந்து போன் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டாங்க. போகுது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ரோடு தான் போல. நல்ல சூப்பரா இருந்ததுங்க வண்டி, தரமா ரெடி பண்ணி சூப்பரா வச்சிருந்தேன். மைலேஜ் டிராப் ஆகுது. இப்ப என்னன்னா பேட்டரி 2வது டவுன் ஆயிருக்கு. இப்ப என்னன்னே தெரியல எனக்கு, அவ்வளவு எரிச்சலாகுது. அரக்க ஸ்டார்ட் ஆயிட்டான்னு வச்சுங்க, இன்ஸ்டாடி போட்டு பாக்குறாங்கடா. ஏய் டேய் டேய் கிளம்பியா? இங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ டேய் 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 என்ன எப்படி போயிட்டு இருக்கான்? ஐயோ மாடியோ. பாய். அந்த பாட்டி உட்காந்துருக்காங்களாங்க, அவங்களுக்கு அவங்க கேட்டாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி. அந்த கர்நாடகா பாஷையும் தமிழ் பாஷையும் கலந்து பேசுவாங்களே, அதுல கேட்டாங்க. நான் சொன்னேன் வேளாங்கண்ணில இருந்து வரோம், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அப்படின்னாங்க. வேளாங்கண்ணில இருந்து வரீங்களா, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. காஷ்மீர் போறோம் அப்படின்னேன். ஓ காஷ்மீர் போறீங்களா, ஓகே ஓகே பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன்று சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து போவாங்களாம். வேளாங்கண்ணி கொடியேற்றத்துக்கு வந்து நைட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களாம். மறுநாள் நைட்டு கிளம்பி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருவாங்களாம். ஒரு 2 நாளே வந்துருவாங்களாம். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துதான் அது. அங்கே வந்து சுனாமி வந்ததுல, அந்த சுனாமி வந்தப்ப போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆனால் ரிட்டர்ன் திரும்பி வரல. அந்த பாட்டிமா சொல்லி ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மைண்டே அவங்களுக்கு சரியில்லாத மாதிரி சொன்னாங்க. சரிம்மா விடுங்க பார்த்துக்கலாம், எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பியாச்சு. ரொம்ப கஷ்டமா போயிட்டுங்க அது. பாய் 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 டாடா. வரேன், மறுபடியும் வண்டிக்கு அதே பிரச்சனை வந்துட்டு, மறுபடியும் அதே மாதிரி வைப்ரேட், சரியான வைப்ரேட். இப்போ டிராஃபிக்ல நிக்கிறேன், அப்படியே நம்மள தான் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம வேணுக்குனே திருவுற மாதிரியே எல்லாம் முறைச்சு, இன்ஜின்லாம் சரியான ஹீட் ஆயிட்டு. அது இப்போ இதான ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு எனக்கு. இப்போ ரூமுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டர் தான், 160 மீட்டர் தாங்க இருக்கு. அவன் பசங்க வந்து கீழே நிற்க சொல்லியிருக்கேன், ஏன்னா எங்க ரூம் இருக்குன்றது தெரியாதுல்ல. வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. ஏன்டா வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இதாயிட்டுறான். மறுபடியும் காய் போயிட்டுறா வண்டி. வண்டி இப்ப ஸ்டார்ட் பண்ணா, அதனாலதான் ஷூ போட்டிருக்கேன். இல்ல காயிலே புதுசுதான் வாங்கி போட்டது, ஆனா வந்து கேடிஎம் காயில் இல்லைன்னு என்ன சொல்ற காயில போட்டோம். வீட்லயும் இல்ல, பிரேக்கு போயிட்டு இங்க. இதோட அந்த வீடியோ என் பண்றாங்க, பசங்களாம் வந்துட்டாங்க. மறக்காம நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான ஆளை போட்டுருக்கீங்க, அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஒரு உதவி. ஓகே பாய், டாடா, see you, பாய்.